எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு பார்க்கலாங்க. நைட்டு தாங்க தோசை சாம்பாருங்க. அது சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணுங்க. நானே வந்து யூடியூப் ஸ்டாண்டு சின்னதாக வாங்கினேன் பாருங்கள், 219 சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஸ்டாண்டு வந்து இப்போது சமையல் கட்டான வைக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குதுங்க. துவரம்பருப்பு சாம்பார் தாங்க. துவரம்பருப்பு ஒரு அரை டம்ளர் தாங்க போட்டேன். ஏன்னா நைட்டு ஒரு வேலைக்கு தானேன்னு சொல்லிட்டு தோசைக்கு வந்து நல்லா இருந்ததுங்க சாம்பார். 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு 5 போட்டேங்க பருப்பில். ஒரு தக்காளி 4 வரமிளகா, அதுக்கப்புறம் பூண்டுலாம் உரித்து போட்டு வேக வச்சுட்டு பருப்பை ஒரு 3 விசில் வந்த பிறகு கடைஞ்சி தாளிச்சிட்டா சுவையான சாம்பார் ரெடிங்க. மறுபடியும் யாருன்னா கேட்டிங்கன்னா ஃபுல் சாம்பார் வைக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுறேங்க, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் மாவு வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ மாவு எடுத்து கரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டுங்க நான் கப்பில் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு இருந்தேங்க. இப்போலாம் வந்து செய்தியெல்லாம் போடுறாங்க, மாவு வந்து ரொம்ப அரைச்சி வைக்கக்கூடாதான், ஒரு 2 நாளைக்கு தான் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேங்க. ஒரு படி போட்டுட்டு 2 படி போட்டு ஒரு வாரம் வச்சுக்கிறல மாவு, அதுமாரி சாப்பிட விடாதான், உடம்பு ரொம்ப கெடுதல்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் நீ போட்டாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே. அதை பார்த்துலேருந்து இப்போ இட்லி மாவு ரொம்ப அரைக்கிறது கஷ்டமாக இருக்குது பாருங்கள். பாக்ஸ் சின்னதாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் மீடியமாக தாங்க அரைச்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மாவு கூட அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். ஆனால் போய் அரைச்சின்னு வரதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி, நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மாவு திட்டமாக அதை கரைச்சிட்டுங்க. தேவைக்கேற்ப சோட்டா மாவு கொஞ்சம் எப்பவுமே லைட்டாக கம்மியாக போடுங்க. உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன்னு, சோட்டா மாவு ஒரு 4 ஸ்பூன் தான் போடுவேங்க. சோட்டா மாவு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதுமாதிரி கலர் பவுடரும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேங்க. ஃபுட் கலர் வந்து நான் மேக்ஸிமம் இந்த கேசரி கலருக்கு மட்டும் தான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவேன். எப்போ நான் பிரியாணிக்கு எங்கள் பையன் போடுமா கேசரி பவுட்ரு, சாதம் வெள்ளையாக இருக்குது சொல்லுவோம், அப்போ மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவேன். இல்லை அப்படியும் சாப்பிட்ருவாங்க, கேசரி பவுடர் இல்லாத நான் செய்வேங்க. இப்போ நல்லா மாவு நல்லா கரைச்சி எடுத்துன்னு பாருங்கள். நான் சின்ன வயசாக சொல்ல எங்கள் அம்மாங்கெல்லாம் வந்து நானும் எங்கள் அண்ணனை வந்து நம்ம வீட்டில் வந்து அடுப்பாங்கரை வெளியவே இருக்குங்க, வெறுகுல வச்சு ஆகிற அடுப்புங்க. பக்கத்தில் நானும் எங்கள் அண்ணன் உக்காந்துப்போம். எங்கள் அம்மா வந்து சுட தோசை சுட்டு போடுவாங்க. வெங்காயம் தடித்து பாருங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்தமாரி வந்து இந்த தோசை கல் மேலே தேய்க்கிறீங்க வெங்காயத்தை காமிங்க, எப்படி தேய்க்கிறீங்க காமிங்கன்னு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஆனியன் பாதியாக கட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஆனியன் கட் பண்ணியிருந்தேங்க. அதனால் அதே ஆனியனே சொல்லிட்டு லைட்டாக அலசி எடுத்துக்கணுங்க. அலசி எடுத்துகிட்டு தேவைக்கேற்ப லைட்டாக எண்ணெய், ரொம்ப எண்ணெய் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ஊற்றி வச்சாலும் வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிட்டுங்க. நல்லா தோசை நல்லா சூடு ஏற்ற பிறகு இந்த ஆனியன் இருக்கிற எண்ணெய் லைட்டாக தடவிட்டா போதுங்க. தோசை சட்டி இப்போ புதுசாக தவா வாங்குறீங்கன்னா தோசை சரியாக வராதுல்ல, இது என்ன வெறும் ஆனியனை கட் பண்ணி கூட வதக்கி பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வருங்க. இல்லைனா வந்து நம்ம சாதம் வெடிப்பில் அந்த தண்ணி வந்து தோசை அடுப்பு மேலே போட்டு சூடு ஏற்றிட்டு அந்த தண்ணி ஊற்றி வைக்கணுங்க. ஒரு 4 நாளைக்கு நல்லா பதம் பார்த்தீங்கன்னா தோசை நல்லா சூப்பராக வருங்க. அதுக்கப்புறம் மாவுலாம் கரைச்சிட்டேங்க. கரைச்ச மாவு சட்டி சூடு ஏற்ற பிறகு தோசை ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு, தோசை வந்து எப்போவுமே வந்து தட்டு போட்டு மூடி செய்யுங்க. அப்போ தாங்க வந்து நல்லா மேலே இருக்கிற மாவு சட்டுன்னு வேகும். 2 பக்கம் திருப்பிலாம் போட தேவையில்லைங்க. நம்ம வந்து அப்படியே ஓப்பன்லேயே நம்ம வேக வச்சோம்னா வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு தாங்க தோசை வேகும். நான் எப்பவுமே இட்லி தட்டு போட்டு தாங்க மூடிட்டு செய்வேன். தோசை நல்லா சாஃப்டாக வருங்க. ரேஷன் அரிசி எப்படி ஊற வச்சு சொல்லிட்டு கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், போய் பாருங்கள். 3 காப்பி ரேஷன் அரிசினா 1 காப்பி பச்சை அரிசிங்க, அரை காப்பி உளுந்துங்க, ஒரு கை ஃபுல்லாக வெந்தயங்க, அதுக்கப்புறம் கை உப்புங்க, சுடு தண்ணி லைட்டாக வெதை காய வச்சு நல்லா கழுவி எடுத்துருங்க. ரேஷன் அரிசி நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டா வெள்ளையாகிடுங்க சாப்பிட்றதுக்கு அரிசி. அந்த ரேஷன் அரிசி வாசனையே வராதுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊட்ட பிறகு மறுபடியும் ஒரு 2 தண்ணியில் போட்டு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு போய் அரைச்சா சுவையான இட்லி மாவு ரெடிங்க. நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தோசை வந்துனே இருக்குதுங்க. நான் வந்து எங்கள் பசங்களுக்கு தான் சுட்டு போட்டுனுக்கிறேன் தோசை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் சுட்டுப்பேங்க. என்ன ஒன்று, எனக்கு கூட சின்ன வயசுலாம் சூடாக சாப்பிட்றதாங்க ரொம்ப 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 பிடிக்கும். காப்பி சூடாக தான் குடிப்பேன், இட்லி சூடாக தான் சாப்பிடுவேன், தோசை சூடாக தான் சாப்பிடுவேன். அப்போல்லாம் ரொம்ப கொஞ்சம் அடம் அதிகமாக இருக்கிற மாரி எனக்கே தெரியுது. அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கல்யாணம் ஆகி வந்த பிறகு அப்படியே ஆப்போசிட்டுங்க. இப்போ நான் டீ வச்சேன், காலையில் கூட டீ வச்சேங்க. அந்த டீ வந்து ஆறியே போயிடுச்சு. ஆறிப்போன டீ கடன்னு ஒரு மூங்கி குடிச்சிட்டு நம்மளோட வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டேங்க. அதே மாதிரி தாங்க தோசையும் எனக்கு தேவையான தோசை சுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொறுமையாக ஆறிட்டு பிறகு தாங்க நான் சாப்பிட்றது. என்ன தான் இருந்தாலும் சுட சாப்பிட்ற டேஸ்ட்டு இல்லைங்க, இப்போ கம்மி தாங்க. அப்போ வந்து அம்மா கையால் சாப்பிட்டா நம்ம அம்மா வந்து நம்ம சுட்டு போட்டாங்க தோசை. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம பசங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது, அவங்க படிக்கிறாங்க கொள்கிறாங்க, நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். அதனால் வந்து நான் வந்து சுட்டு எடுத்துப்பேங்க. ஆனால் ஒரு ஆசை இருக்கும், யாருன்னா சுட்டு போட்டால் நம்மளை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வருவாங்க, எங்கள் அம்மா செய்வாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் வயசாகுது. நம்ம வந்து வயசாக காலத்தில் நம்ம தான் நம்ம அம்மாவை பார்த்துக்கணும், நம்மளே நம்ம அம்மா பார்த்துன்னு இருந்தால் எப்படி அப்படி சொல்லிட்டு முக்கால்வாசி இப்போ நான் கொஞ்சம்
என்னுடைய வேலைலாம் நானே செஞ்சு நல்லா கற்றுக்கினேன். எப்படி பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், வாசல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. எங்கள் பசங்களை கூப்பிட்டா சாப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் இந்த ஆப்ஷன் எடுத்துங்க, பெல் பட்டன்